தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் 25 மற்றும் கிரிப்டோ 25 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளையில பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா 1,00,000 மெம்பரையும் தாண்டி அத்தனை நபர்களையும் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2வது ப்ராஜெக்டான கிரிப்டோ 25 எந்த அளவுக்கு அது பயனுள்ளதா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க இருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு ஒத்துழைப்பு தான் 25ல இருந்து 30 நிமிடங்கள் உங்களோட கவனத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளான் பிரசன்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த வாய்ப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அத்தனை நபர்களுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரிஞ்சிருக்குண்டான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்திருப்போம் நிறைய இதே மாதிரி எத்தனை பிளான் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்திருப்போம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா இருந்தாலும் இது வரைக்கும் இன்னும் தேடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தா நம்மளோட இடத்துல எப்படி இங்க வந்தா மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ அதை நான் மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ் 25ல இணையருக்கு நம்ம எப்படி ஜிபே ஃபோன்பே நம்பரை கொடுத்து உள்ள வர்றோமோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சில நம்ம உள்ள கொடுக்கக்கூடியது இன்புட் பார்த்தீங்கன்னா 30 USDT. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேலெட்டை ரெடி பண்றோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட்டா இருக்கலாம், சேஃபால் வேலெட்டா இருக்கலாம், மெட்டா மாஸ்க் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுல அவங்கவுங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேலெட்ல நம்ம 30 USDT ஸ்டோர் பண்ணிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு சேஃபால் வேலெட்டை தான் என்ன பண்ணியிருக்கேன், ஷோ பண்ணியிருக்கேன். இதுல நம்ம 30 USDT ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம உள்ள போறோம். அது என்ன மேடம் 30 USDT அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு நேம் இருக்கு. ஏன்னா அப்பதான் வித்தியாசங்கள் தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி 30 USDT அப்படிங்கிறது நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற இந்தியன் ருபீஸ்ல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு USDT கிட்டத்தட்ட 90 ரூபானே கால்குலேட் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம உதவியா இங்க கொடுக்க போறோம்னு பாருங்க. அப்ப 30 × 90 ரூபாய் போட்டு பாருங்க, 2700 ரூபாய். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஜிபே போன்பேல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்லயும் எங்கேயோ பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு ஒண்ணு கொடுப்போம், அதே மாதிரி கிரிப்டோலையும் நம்ம கொடுக்க போறோம். அதுதான் கேஸ் ஃபீஸ்ன்னு. அங்க அதுக்கு ஒரு நேம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை தான். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதனோட பொருள் மாறுது. இங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்றோம், அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா BNB ஸ்மார்ட் செயின் யூஸ் பண்றோம். அப்ப $1 ஈக்குவலண்டான BNB நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் 30 USDTயோட வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா அப்ப ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 2800 3000 ரூபாய் ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்கிறோம். இந்த உதவி பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் அந்த உதவி போகும். யோசிச்சு பாருங்க, உதவி அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 30 USDT உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் போகும் அப்படின்னா நம்மளும் அதனால மேன்மை அடைகிறோம். நம்மளை அறிமுகப்படுத்தின அறக்கட்டளையும் என்னாக போகுது, மேன்மை அடைய போகுது. ஸோ உள்ள வந்துட்டோம். ஒரே ஒரு வருமானம் வந்தான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள என்ட்ரான அத்தனை நபர்களுமே ஆக்டிவ் பிளான்குள்ளதான் வருவோம். அந்த ஆக்டிவ் பிளானுக்கு தான் 30 USDT தேவைப்படுது. அதுதான் நம்ம கையில எடுத்துக்கிட்டு வர்றோம். அப்ப எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னொரு எப்படி மேடம் இன்னொரு வருமானம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வருமானம் பாத்தீங்கன்னா பாசிவ் பிளான். அதுக்கு தேவையானது 40 USDT. ஆனா உள்ள கொண்டு வந்ததே 30 USDT. இதுக்கும் வருமானங்கள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா உடனடி வருமானம். அதை தாண்டியும் நம்மளுக்கு இன்னொரு வருமானமும் இருக்கு. அது பாசிவ் பிளான்குள்ள உள்ள போகும்போது அப்ப அதுக்குன்னு தேவைப்படக்கூடிய USDT பாத்தீங்கன்னா 40 USDT. ஸோ அப்போ இந்த இடத்துல உள்ள வந்த நம்ம எப்படி 40 USDT எடுத்துக்கிட்டு பேசிவுக்கும் இன்கம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பேசிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை செய்யாம வரக்கூடிய வருமானம் கிடையாது. ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்துதான் என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல பிளேஸ் ஆகி நம்ம வருமானத்தை பார்க்க போறோம். அப்ப என்னன்னா எங்க வந்தாலும் நம்ம வாய்ப்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட வேலையா எடுத்து செய்ய போறோம். ஸோ இதுக்குன்னு கொடுக்கப்பட்ட நம்மளோட டொமைன் பாத்தீங்க அப்படின்னா www.நல்லதாய்நடக்கும்.com. ஸோ எங்க போனாலும் இந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்தாலும் எழுந்து நிக்கிறக்குண்டான வார்த்தையா இது இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அது மட்டும் இல்ல, நம்ம சொன்னோம்
நீங்க எப்படி உள்ள வரப்போறீங்க அப்படின்னா 30 USDT எடுத்துக்கிட்டு வரப்போறீங்க. அந்த 30 USDT எடுத்துக்கிட்டு வந்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பை கொடுக்கறதா சரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கறதா நம்மளோட ஒர்க்கா இருக்கு. அப்ப உள்ள வந்துட்டோம். ஏன் அப்படிங்கிற முதல் நபருக்கு நீங்க என்ன பண்றீங்க, வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் 30 USDT. சோ உள்ள என்டர் ஆகிற எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேரா இருந்தாலும் 30 USDT தான் வருவாங்க. அப்ப பாருங்க, நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுத்துட்டீங்க. அந்த 30 USDT அவங்க கொடுத்த இன்கம் உங்ககிட்டயே வந்து நிக்க போகுது. சோ அப்ப நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிஸ்டம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை இன்னொரு நபருக்கு கொடுக்க சொல்லி சொல்லுது. அப்ப என்ன பண்றீங்க, பி அப்படிங்கிற நபருக்கும் நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க. ரெண்டாவது நபருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய 30 USDT 30 உங்ககிட்டயே வந்து நிக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏ நபர் மூலமா வந்த 30 USDTயும் பிளஸ் பி நபர் மூலமா வந்த 30 USDTயும் ஒட்டு மொத்தமா 60 USDT இப்ப உங்ககிட்ட இருக்கு. சந்தோஷம் மேடம், நான் போட்டதை தாண்டி டபுளா வந்துருச்சு. இப்ப நான் வித்ட்ரா கொடுத்துக்கலாமா? யாரா இருந்தாலும் அதை தானே யோசிப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னு பாருங்க. உள்ள வந்த நீங்க அந்த 60 USDTல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 30 USDT ஆக்டிவ் பிளானுக்கும் பேசிவ்க்கு தேவையான 40 USDT சிஸ்டம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 60 USDTல இருந்து 40 USDT எடுத்து சிஸ்டம் உங்களோட பேசிவ் பிளானை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருது. அப்ப பாருங்க, உங்களோட ரெண்டாவது வருமானத்துக்குள்ளேயும் நீங்க என்ன ஆயிட்டீங்க, என்டர் ஆயிட்டீங்க. இப்ப பேலன்ஸா இருக்கிற 20 USDT என்ன மேடம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அதை வித்ட்ரா கொடுத்துக்கலாம். எந்த வித டிடக்ஷனும் இல்லாம 24 மணி நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க எந்த வேலட் அட்ரஸ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ 24 மணி நேரத்துல 20 USDT எந்த வித டிடக்ஷனும் இல்லாம உங்களுக்கு வந்துரும். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 2 நபருக்கு வாய்ப்பையும் கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம உங்களோட பேசிவும் என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. நீங்க உதவியா கொடுத்த 30 USDTல 20 USDTயும் வருமானம் பார்த்தாச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆக்டிவ்லன்னு சொல்லிட்டோம். பேசிவ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்கம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட்ல மட்டுமே 1040 USDT இன்கம் பார்க்க போறீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான பார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டேன். இப்ப ரெண்டாவது பார்ட் மேம் ஒரே செகண்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது அடிஷ்னலா என்ன நம்ம கிட்ட இந்த அப்டேஷன் இருக்கு அப்படிங்கறத நோக்கிதான் நம்ம இந்த இடத்துல டிராவல் பண்ண போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த நபர்கள் அத்தனை பேருமே நம்ம லைனா தான் நிப்போம். மேம் இப்ப ஷேர் ஆகுதா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணினது. ஓகே, இப்ப நான் சொன்னேன் ஆல்ரெடி 30 USDT கொடுத்து நம்ம ஆக்டிவ் பிளானுக்கு போறோம். அது மட்டும் இல்லாம 40 USDT எடுத்துட்டு பேசிவ் பிளானுக்குள்ள வரோம்னு சொன்னோம். சோ பேசிவ்லயும் 2 இருக்கு நம்மளுக்கு, ஆக்டிவ் போர்டும் பேசிவ் போர்டும் 2 இருக்கு. இப்ப நம்ம உள்ள வந்தது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் போர்டு. என்னன்னா எங்க போனாலும் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு உண்டான வருமானம் என்ன இருக்கு, அதன் மூலமா ஏதாவது ஆஃபரா இருக்கா, அடிஷ்னலா இருக்கான்னு கேட்போம். இப்போ அடிஷ்னலா வர்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப என்னன்னா எல்லாருமே சிங்கிள் லைன்ல நிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் யாருனாலையும் கால்குலேஷன் போடவே முடியாத ஒரு மேட்ரிக்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. 2 லெவலு. ஃபர்ஸ்ட் லெவல்ல 7 நபர்கள் வரும்போது அவங்க கிட்ட இருந்து 60 USDT. 7 நபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நபர் வந்தா கூட அவங்க கொடுக்க வேண்டிய USDT என்ன பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் நம்மளோடது. அது மட்டும் இல்ல, நீங்க மேடம் லைனா ஒரே லைன்ல தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல 7 செகண்ட்ல 65ங்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல லைனா நிக்க போறோம். 7 நபர்கள் கொடுத்துட்டு அந்த 7 நபர்கள் அப்படியே எங்க போக போறாங்க, 2வது லெவல் ரிசீவ்டு கோடுக்காக வெயிட் பண்ண போறாங்க. இப்படியே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறோம், செகண்ட் லெவலுக்கு போய் என்ன பண்ணிடுறோம், ரிசீவ்டு கோடுக்காக வெயிட் பண்றோம். இதே ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். சோ 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 65 நபர்கள் வந்தாவே 1410 USDT நம்ம ரிசீவ் பண்ண போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 65 பிளஸ் 7 72 நபர்கள் வந்தா 72 நபர்கள் வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுது,
ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்ம கையில வந்த யூஎஸ்டிடி எத்தனை வேணா இருக்கலாம். 5 யூஎஸ்டிடி இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம். பட் ஆனா அது எதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதா இங்க தேவை. அது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆக்டிவ் போர்ட்ல நம்ம வந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த 60 யூஎஸ்டிடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சருக்கு 20 யூஎஸ்டிடியும் ப்ராஃபிட்டா 40 யூஎஸ்டிடியும் என்ன ஆக போகுது, பிரிய போகுது. அப்ப பாருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம நின்னுட்டோம். நம்ம எப்படி வரிசையில நிக்கிறோமோ அனைவரும் ஒரே லைன்ல நிக்க போறோம். நம்ம நின்னதுக்கு அப்புறம் எப்ப நம்மளோட சீனியாரிட்டி வருதோ நம்மளுக்கு டொனேட் பண்ணக்கூடிய நம்ம ரிசீவ் பண்ண அந்த 60 யூஎஸ்டிடில இருந்து 2 இடத்துக்கு பிரியுது. ஸ்பான்சருக்கு 20, ப்ராஃபிட்டா 40. அப்ப பாருங்க இந்த இடத்துல எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம என்ன டொனேட் பண்ண உள்ள வந்தோமோ அந்த 40 யூஎஸ்டிடி ஆக்டிவ் பிளானுக்குள்ள வந்ததுக்கு உண்டானதே நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்டா வருது. அது மட்டும் இல்ல, 2வது லெவல்ல பாருங்க 1410 யூஎஸ்டிடி நம்ம கையில இருக்கு. அதை எங்கெங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பாருங்க. கிளப்புக்கு 200 யூஎஸ்டிடியும். சோ கிளப்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, எல்லா பக்கமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா ஒரு நல்லதுக்காக அதை யூஸ் பண்ண போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளப்புக்குள்ள நம்ம போறதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. நம்ம அதையும் என்ன பண்ண போறோம், அச்சீவ் பண்ணி வாங்க போறோம். ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடி. அதுக்கப்புறம் பாருங்க ஆக்டிவ் போர்டு ரீபர்த் 120 யூஎஸ்டிடி. நம்ம சொல்லிட்டோம் உள்ள வரும்போது 40 யூஎஸ்டிடி எடுத்துட்டு வர்றோம். ஆக்டிவ் பிளான்ல 30 யூஎஸ்டிடி ஆக்டிவ் போர்டுக்கும் 10 யூஎஸ்டிடி பாசிவ் போர்டுக்கும் வருது. அப்ப இங்க இந்த இடத்துல 120 யூஎஸ்டிடி இருக்கு. டிவைட் பை 30 போடுங்க. 4 ஐடி இந்த இடத்துல ஆக்டிவ் போர்டுல ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ரீபர்த் அப்படின்னாவே 2 நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். 1 நம்மளோட வருமானம் கூடிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்ல, பின்னாடி வரப்போறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாவும் ரீபர்த் இருக்கு. எங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரீபர்த்தோட மதிப்பு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் ரீபர்த் இருக்கான்னு கேட்டுட்டு தான் பிளானையே கேட்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல 2வது லெவல்லயே இருக்குது. அது 1 2 இல்ல 4 ரீபர்த் ஐடி. அப்ப என்னாகும் அப்படின்னா 4 ரீபர்த் ஐடியும் இதே மாதிரி ஆக்டிவேஷனை செஞ்சு அதுவும் என்ன பண்ண போகுது, அதே வரிசையில நின்று இதே மாதிரி 2 ரவுண்ட் ரிசீவ் பண்ணி வருமானத்தை பார்க்க போகுது. ப்ராஃபிட்டா பாருங்க 2வது லெவல்ல 1000 யூஎஸ்டிடி. அப்ப 1000 × 90 ரூபாய் போட்டு பாருங்க நம்மளோட இன்கம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அப்ப போர்டு ரீபர்த்துக்கு 40 யூஎஸ்டிடி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாசிவ் போர்டுக்கும் 4 ரீபர்த் ஐடி இங்க வருது. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வருமானம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அப்ப ஒட்டு மொத்தமா 2 லெவல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2வது லெவல் 65 நபர்கள் வந்தாலே நம்மளோட என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா நம்மளுக்கு கிரிப்டோ 25 கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என்னன்னா இன்னைக்கு புதிய நபர்கள் 65 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க, ப்ராஃபிட்டா 1000 யூஎஸ்டிடி வாங்கிட்டு ரிசீவ்ட் அடுத்த என்ன ஆகும், ரீபர்த்துக்கும் போய் நிக்க போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப ஒரு நாளைக்கு 500 ஐடிஸ் உள்ள 30 யூஎஸ்டிடில வந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் 1000 யூஎஸ்டிடி வாங்கிட்டு வெளியில வர போறாங்கன்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உள்ள வந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப சீக்கிரமாவே என்ன பண்ண போறோம், பேசிவோட இன்கம் நம்ம இந்த இடத்துல வாங்க போறோம். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஏன்னா நம்ம உள்ள வந்தது 30 யூஎஸ்டிடிக்கு தான் இங்க பாத்துட்டு இருக்கோம். இன்னொரு 10 யூஎஸ்டிடி போர்டுக்கும் இருக்குது. அதுவும் நம்ம என்னன்னு இங்க பார்க்க போறோம். சோ நம்ம ஏற்கனவே 30க்கு இவ்வளவு இன்கம் சொன்னோம். இது என்ன மேடம் சாதாரணமா 10 தான் இருக்கு. இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 10 யூஎஸ்டிடி என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. 7 போர்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு. சோ 7 போர்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட 7 போர்டுல ஃபர்ஸ்ட் 5 போர்டு பாத்தீங்கன்னா 3 லெவல்ல 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. எல்லாமே சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறபடியா ஒரு நபர் வந்தா கூட அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடியை நம்ம ரிசீவ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் போர்டு மட்டும் டீப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவ் பிளான்குள்ள போயிடலாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவல்லையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா 66 யூஎஸ்டிடி நம்ம ரிசீவ் பண்றோம். ஆனா உள்ள வந்தது 10 யூஎஸ்டிடி. 66 யூஎஸ்டிடி கையில இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே ப்ராஃபிட்டுக்கு 10 யூஎஸ்டிடி உள்ள எதனால என்டர் ஆனமோ அதே யூஎஸ்டிடி நம்ம ப்ராஃபிட்டா பாக்குறோம். அது மட்டும் இல்ல, கிளப் இன்கம்ல 7 யூஎஸ்டிடி. அப்ப என்னன்னா உள்ள இணைஞ்ச நபர்கள் இப்ப 2000 பேர் இருக்கும் அப்படின்னா 2000 பேரும் ஸ்கை போர்டுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், இந்த 66 யூஎஸ்டிடியை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கிளப் இன்கம்க்கு அந்த 2000 பேருமே 7 யூஎஸ்டிடி கொடுப்போம். அப்ப 2000 × 7 போடுங்க. அந்த யூஎஸ்டிடி கிளப் இன்கம்ல என்ன ஆகும், ஆட் ஆயிட்டு வரும். அது மட்டும் இல்ல, ஸ்பான்சருக்கு 7 யூஎஸ்டிடி. சோ அப்ப என்னன்னா
நீங்க யாரெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க ஸ்கை போர்டுக்குள்ள என்டர் ஆகும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிமுக வருமானமா 7 USDT. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு 20 நபர்கள் 50 நபர்கள் வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க 10 USDT ஸ்கை போர்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20 × 7 போட்டு பாருங்க உங்களோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சோ அவங்களோட ஸ்பான்சர் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஐடிக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட ரீபர்த் ஐடியும் என்ன ஆக போகுது, இதே மாதிரி எல்லா போர்டுக்குள்ளே என்டர் ஆக போகுது. அதுக்கும் என்ன பண்ண போறீங்க, நீங்க தான் ஸ்பான்சர் இன்கமா வாங்க போறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. உள்ள வந்த நீங்க மறுபடியும் ரீபர்த் ஆகுறீங்க 10 USDT எடுத்துக்கிட்டு. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு. பேலன்ஸா இருக்கிற எடுத்து 32 USDT எடுத்துட்டு அடுத்த போர்டுக்கு என்டர் ஆகுறோம். சோ ஈடன் போர்டு 32 USDT என்டர் ஆகிறோம். அடுத்த போர்டு பாத்தீங்கன்னா 100 USDT எடுத்துக்கிட்டு அடுத்த போர்டுக்கு போறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கையில வச்சிருக்கிறது கொஞ்சமா இருக்கும், ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா இடத்துலயும் ரீபர்த் அப்படிங்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சீக்கிரமா நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ரீபர்த் ஐடியும் அதாவது வேலை என்னாக ஆரம்பிக்குது பார்க்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 USDT எடுத்துட்டு பாரடைஸ் போர்டுக்குள்ள வர்றோம். கேரி ஓவர் ஆகி 500 USDT எடுத்துட்டு ஜியான் போர்டுக்குள்ள போறோம். சோ ஜியான் போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா 3000 USDT எடுத்துக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்ல குளோரி போர்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3000 USDT கையில எடுத்துட்டு வந்தாலும் ஒட்டு மொத்தமா 21,800 USDT ரிசீவ் பண்றோம். இந்த இடத்துல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள எந்த USDT என்டர் ஆகிறோமோ அதே USDT ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே ப்ராஃபிட்டா பிரியும். அதை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல பேலன்ஸா இருக்கிறத பாத்தீங்கன்னா 18,000 USDT எடுத்துட்டு நம்ம நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். சோ நான் சொன்னேன் லாஸ்ட் 2 போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தான் சொன்னேன். சோ இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அத்தனை மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்பில்ட் மேட்ரிக்ஸ்னு செப்பரேட்டா இருக்கும், இங்க அப்படி கிடையாது. ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்ப 2 லெவல்ல இது கம்ப்ளீட் ஆகுதுன்னா எவ்வளவு சீக்கிரம் இது என்ன ஆக போகுது ரீச் பண்ண போறோங்கிறத பாருங்க. அப்ப 18,000 USDT உள்ள வரோம். 59,900 USDT எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் லாஸ்ட் போர்டான ஹேவன் போர்டுக்குள்ள வரோம். சோ ஹேவன் போர்டுல பாருங்க நம்ம உள்ள வந்துட்டோம். கையில கிடைக்க ரிசீவ் பண்ணக்கூடிய USDT பாருங்க 2,29,600 USDT. அப்ப கையில வச்சிருக்கிறத நம்ம 3 இடத்துக்கு தான் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த 3க்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கிறோம்னு பாருங்க. ப்ராஃபிட்டா 1,69,600 USDT பெருக்கல் 90 போட்டு பாருங்க என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி பாருங்க 30,000 USDT. சோ ஹெல்பிங் ஐடிங்கிறது சாதாரண கிடையாது. என்ன வேலை என்னவோ நம்மளுக்கு உதவிதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவிய முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ஐடி 2 லட்சம் என்னது ஈக்குவலண்டான USDT பாத்தீங்கன்னா ஸ்பீடு கேஷுக்கு முதலா கொடுத்தது நம்மளோட கிரிப்டோ 25 தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்னன்னா ஸ்பான்சர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலயும் வாங்கிட்டு இருக்கோம். 7வது போர்டுல மட்டுமே ஸ்பான்சருக்கு பாருங்க 30,000 USDT இன்ட்டு 9 90 ரூபாய் போட்டு பாருங்க. INRல மட்டும் எவ்வளவுன்னு ஒரு நம்ம சொன்னோம் ஒரு 50 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருப்போம்னு சொன்னோம். 50 நபர்களுமே ஹேவன் போர்டை கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க. அப்ப 50 இன்ட்டு இங்க வரக்கூடிய அந்த 30,000 USDT முதல் கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ட்டு 90 போட்டு பாருங்க என்ன இன்கம்னு சொல்லிட்டு. இது அந்த ஐடிக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் நீங்க தான் வாங்க போறீங்க. அப்ப பாருங்க இன்கம் எத்தனை இடத்துல இருந்து வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய அந்த 30 USDT தான் என்ன ஆகுது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அப்ப பாருங்க நம்ம வந்துட்டோம். உள்ள என்டர் ஆகும் போதே சொன்னோம் ஆக்டிவ் பிளானுக்குள்ளதான் 30 USDT கொடுக்குறோம். 2 நபருக்கு கொடுக்கும் போது வரக்கூடிய 40 USDT எடுத்துட்டு தான் பேசிவ்க்கு போறோம்னு சொன்னோம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிவோட இன்கம். அப்ப பாருங்க சிஸ்டம் நம்ம வந்த நோக்கத்தை தாண்டி சிஸ்டமா கொடுக்கக்கூடியதே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்கம் கொடுக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல பார்ப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா நம்மளுக்கு இன்கம் இருக்கு. எத்தனை நேரடி இணைப்புல இணைச்சாலும் இது ஒரு சன்ஃபிளவர் கான்செப்ட். சோ நம்மளுக்கு இன்கம் கூடிக்கிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு இன்கம் இருக்கு. சோ அதனாலதான் கிரிப்டோ 25
அப்ப பாருங்க, நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2025ஓட நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை மாற்ற வந்த ப்ராஜெக்டாவே நம்ம பார்ப்போம். அது ஒரு சில வாரங்கள்ல இன்னொரு 7-8 நாள்ல நம்மளுக்கு 2025க்குள்ளேயும் நம்ம என்டர் ஆக போறோம். அப்படி என்டர் ஆகும் போதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்குன்னு பார்ப்போம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 25 லெவல்ல ஒரே இடத்துலதான் வருமானமான்னு பார்த்தோம். ஏன்னா ஆக்டிவ்னு சொல்லிட்டோம். ஆக்டிவா இருந்ததுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்கும், வித்தியாசங்கள் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகிறது ஒரு டேபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விதத்துல ஆட்டோ டாப் அப் டேபிள் இருக்கு. அது என்ன மேடம் ஆட்டோ டாப் அப் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே கொடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து சிஸ்டமா என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த போர்டுக்கு அடுத்தடுத்த டேபிளுக்கு நம்மள நகர்த்த போகுது. அப்ப பாருங்க, 25 லெவலுக்கு வருமானம்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 நபர் மூலமா வரக்கூடிய 60 USDT இருந்து 40 USDT எடுத்துட்டு உங்களோட பேசிவுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வித்ட்ரா 20 USDT எந்த வித டிடக்ஷனும் இல்லாம வித்ட்ரா கொடுத்துட்டோம். அப்ப 3வது நபர்ல இருந்து நேரடி இணைப்புல யார் ஒருத்தரை இணைச்சாலும் 10 USDT வருமானம் காத்துட்டு இருக்கு. இப்ப 10 USDTங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்டு 90 போட்டு பாருங்க. இப்ப இருக்கிற மதிப்பு பிரகாரம் 900 ரூபாய். அப்போ 10 நபர்களுக்கு இந்த ஒரு நாள் வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அதே வருமானம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலையில அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன உழைப்பு எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு பாருங்க. சோ இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தை தாண்டி வேற வாய்ப்புகள் எங்க போனாலும் திரும்பி நம்ம வாய்ப்புக்கே தான் வந்து நிக்கணும். அப்படி ஒரு வருமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்னன்னா எனக்கு இன்னைக்கு 2000 ரூபாய் தேவை அப்படின்னா 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்னா என்னோட தேவை என்ன பண்ணிக்கலாம், உடனடியா நான் பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. சோ உள்ள வந்தது 30 USDT எடுத்துட்டு வரக்கூடிய 3வது நபர்ல இருந்து 26 + 4 USDT பிரியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் அந்த 4 USDTன்னு கேட்டீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக 4 USDT போகுது. அப்ப என்னாகும் அப்படின்னா 26 USDT உங்ககிட்ட இருந்து 10 USDT மீதி இருக்கிற 16 USDT பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிற 24 லெவலுக்கு என்ன ஆகுது, பிரிஞ்சு போகுது. அப்போ இதேதான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் உள்ள வந்த ஜாயினிங் 30 USDTல நடக்கக்கூடிய 25 லெவல். இங்க சாதாரணமா போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா என்ன ட்ரீ ஸ்ட்ரக்சர் வரும்னு தான் இந்த இடத்துல இருக்கே தவிர அவங்கவுங்க என்ன அணியில எத்தனை நபர்களை கட்டமைச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம தான் என்ன பண்ணணும், அதை கால்குலேஷன் போட்டுக்கணும். உங்க நேரடி இணைப்புல 50 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்க 50 × 10 போட்டு பாருங்க. உங்களோட USDT எவ்வளோ பெருக்கல் 90 போட்டு பாருங்க. நேரடி அறிமுகம் நேரடி வருமானம் மட்டும் ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல வந்தவங்களோட வருமானம் மட்டும் எவ்வளோன்னு தெரியும். இதே 2வது லெவல்ல 3வது லெவல்ல அந்தந்த அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு அணி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 2வது லெவலையே 100 நபர்கள் வந்திருப்பாங்க. அப்ப 100 × ஒவ்வொருத்தருக்கு இருந்து 2.5 USDT கால்குலேட் பண்ணுங்க எத்தனை USDT வருதுன்னு. பெருக்கல் நீங்க 90 ரூபாய் போட்டு பாருங்க INRல உங்களோட வருமானம் என்னன்னு. சோ இங்க பாத்தீங்கன்னா 25 லெவல் அப்படிங்கிறது அத்தனை நபர்களுக்குமே கிடைக்க போகுது. இது ஒரு மிரர் பிளான். என்னன்னா இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். அடுத்த 3 ஆட்டோ டாப் அப்னு சொன்னேன். அது பாத்தீங்க அப்படின்னா 50 USDT, அதுக்கப்புறம் 100 USDT, அதுக்கப்புறம் 200 USDT. சோ இங்க நான் உள்ள வந்துட்டேன் மேடம், எடுத்ததையுமே நான் 50 USDTக்குள்ள போலாமா இல்ல என் கையில இருக்கிறத போட்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பை பல நபருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து 2 பார்ட்டா சிஸ்டம் பிரிக்குது. 80%, இன்னொன்னு 20%. 80% நீங்க எடுத்து செலவு செஞ்சுக்கலாம். 20% உங்களோட சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த டாப் அப்கான 50 USDT ரீச் ஆகிற வரைக்கும் அதுல ஆட் ஆயிட்டு வரும். அப்ப பாருங்க 50 USDT ரீச் ஆன அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா 100% இன்கமும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடி 50 USDTல மிரரா இருந்த ஐடி உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. அப்ப என்னன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் உழைப்ப போடுறோம். இதனோட பிரதிபலனா மீதி வரக்கூடிய 3 டேபிளையும் நம்ம வாங்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்ததுக்கு டாப் அப் ஆகி வரத்தான் போறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒவ்வொரு லெவல்லையும் என்ன வருமானம் வாங்குறோமோ அதை காண்டி டபுளா அங்க வாங்க போறோம். அப்ப பாருங்க 50 USDTக்குள்ள இப்ப என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா
100% இன்கம் 30 USDT பெறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இங்க டபுளா வரும்னு சொல்லிட்டோம். அங்க வந்த நபர்கள் அத்தனை பேருமே எங்க வர போறாங்க, டாப் அப் ஆகி 50 USDTக்கு வரத்தான் போறாங்க. நேரடியில 50 நபர்கள் வந்தாங்கன்னா ஒருத்தர் மூலமா 20 USDT. அப்ப 50 × 20 USDT போட்டு பாருங்க என்ன USDT வரும்னு, × 90 போட்டு பாருங்க INRல என்ன இன்கம்னு. அப்ப பாருங்க, சரி மேடம் நான் 2 நபருக்கு தான் வாய்ப்பை கொடுத்தேன், பேசிவுக்கும் போயிடுச்சு, நான் ஃபர்ஸ்ட் வித்ட்ரா 20 USDTயும் எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க டாப் அப் ஆகி 50 USDTக்கு வந்துருச்சு மேடம், இங்க இருக்கக்கூடிய இன்கம் எடுக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 நபர்களை கொடுத்தாவே அற்புதமான வாய்ப்பு, அத்தனை டேபிளோட இன்கமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. 2 நபர்கள் இல்ல 2000 நபர்களையும் தாண்டி அத்தனை நபர்களுமே இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி 25 லெவல்லயும் இன்கம் பாக்குறோம். இங்கேயும் 20-80% ரெண்டு இருக்கு. 80% நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட வருமானத்தை எடுத்து செலவு செஞ்சுக்கலாம். 20% பாத்தீங்கன்னா சேவிங்ஸ். சோ அடுத்ததுக்கு டாப் அப் ஆகக்கூடிய 100 USDT வர வரைக்கும். அப்போ அதே 100 USDT ரீச் ஆனதையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துட்டு போறோம் 3வது டேபிளுக்கு. சோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ப்ரீவியஸ் டேபிள்ல என்ன இன்கம் ஒவ்வொரு லெவல்லயும் வந்துச்சோ அது × 2 போடுங்க, டபுளா இங்க வாங்க போறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப நம்ம வந்துட்டோம் அப்படின்னா 30 USDTலும் 100% இன்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். 50 USDTலும் 100% இன்கம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 20-80% வருமானங்கள் இந்த இடத்துல என்ன ஆகுது, அடுத்த டேபிளுக்கு போறதுக்காக நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து 20%. அப்ப பாருங்க, குறைஞ்சபட்சம் 20 நபர்கள் உங்களோட நேரடி இணைப்புல இருக்கிறவங்க டாப் அப் ஆகி 100 USDTக்கு வர்றாங்கன்னா 50 × 40 USDT போட்டு பாருங்க என்ன இன்கம்னு சொல்லிட்டு. சோ 40 USDTங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சோ கிட்டத்தட்ட 3600 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு 20 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா என்ன இன்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட 72,000 வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வாங்கக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உழைப்பு ஒரே ஒரு இடத்துலதான், அந்த 30 USDTல தான் நம்மளோட உழைப்பே. சோ இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுக்காக சிஸ்டம் கொடுக்கிற வெகுமதி தான் மீதி வரக்கூடிய 50 இருக்கட்டும் 100 இருக்கட்டும் 200 USDTல வரக்கூடிய வருமானம். அப்ப பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான், அதே மிரர்ல தான் 3 இடத்துலயுமே இருக்க போகுது. இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. சோ மிரர் அப்படிங்கிறது என்னன்னா, எப்ப வேணாலும் யார் வேணாலும் எந்த லெவல்ல வேணாலும் ஆக்டிவா வந்துருவாங்க, அதுக்குண்டான இன்கம் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப யோசிச்சு பாருங்க, 2வது லெவல்ல ஒரு 20 நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. 2வது லெவல்ங்கிற பட்சத்தில் 20 × 10 USDT போட்டு பாருங்க, ஒட்டுமொத்த USDT 200 USDT × 90 போட்டு பாருங்க என்ன இன்கம்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்கம் அப்படிங்கிறது அற்புதமான வாய்ப்பா இருக்கு. அது அத்தனை நபர்களுமே பயன்படுத்தணும். சோ அந்த 20-80ல 20%ல நம்மளுக்கு 200 USDT ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம், 4வது டேபிளுக்கு நம்ம உள்ள என்டர் ஆயிரும். அப்ப பாருங்க, 4வது டேபிளையும் மிரரா இருந்தா நீங்க ஆக்டிவ் ஆயிட்டீங்க. அப்ப என்னன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 3 டேபிள்லயும் 100% இன்கம் உங்களோட சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 100% இன்கம் உங்களோடது பார்த்துட்டு இருக்கும். ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல டாப் அப் கிடையாது. அப்ப 100% வருமானமும் என்னதான் உங்களுக்கு தான் வரப்போகுது. இந்த இடத்துல 20-80 அப்படிங்கிற பர்சன்டேஜ் கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டமா கொடுத்துருக்குன்னா சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, ப்ரீவியஸை விட டபுளா தான் இங்க ஒவ்வொரு லெவலையும் கிடைக்குன்னு சொன்னேன். ஒரு 20 நபர்கள் 200 USDTக்கு உங்களை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, 20 × 80 USDT. அப்போ என்ன இன்கம்னு பாருங்க, 80 USDT அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு நபர் வந்தாவே 7,200 ரூபாய். அப்ப 2 நபர்கள் வந்தா 15,000. நிறைய பேர் நம்மளோட மாத வருமானமே 15,000 இல்ல அதுக்குள்ள கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு 50 நபர்கள் நேரடி இணைப்புல 80 USDT வருமானம் நம்மளுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நம்ம போடக்கூடிய உழைப்பு எத்தனை மணி நேரம் போட போறோங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படின்னாவே இதனோட இன்கம் உறுதி செய்யப்பட்ட இன்கம் எந்த அளவுக்கு வருங்கிறத நம்ம கால்குலேஷன் போட முடியும். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. இது மட்டும் இல்ல, இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல இடத்துல வேலை செஞ்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் 8 மணி நேரம் பார்க்கலாம், 12 மணி நேரம் பார்க்கலாம், அதை தாண்டியும் கூடுதலாவும் வேலை செஞ்சிருக்கலாம்.
ஆனா இருந்த இடத்துல இருந்தே 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி உழைப்ப போட்டா கூட நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது யாருனாலையுமே கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எதை பார்த்தாவே தெரியும். நம்ம உள்ள வரும்போது சொன்னேன், 3வது நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய 30 USDT பாத்தீங்க அப்படின்னா 26 பிளஸ் 4 USDT பிரியும்னு சொன்னேன். 4 அப்படிங்கறத அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 USDT தாய்லாந்து டூருக்கும். சோ தாய்லாந்து ட்ரிப்புக்கும் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லெவல்ல, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 3 லெவல் டோட்டல் சேர்ந்து 300 நபர்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க, தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆக போறீங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் 25 அச்சீவர்ஸ் உள்ள போறீங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி மேடம் 300 நபர்கிட்ட இருந்து வந்தா எப்படி தாய்லாந்து ட்ரிப்புக்கு சிஸ்டம் அழைச்சிட்டு போகும்னு கேட்டீங்கன்னா 300 × 2 USDT போட்டு பாருங்க. ஒட்டு மொத்தமா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து சொல்லியாச்சு, நம்ம 2 USDT எதுக்கு வரப்போகுது, அவார்ட்ஸுக்குன்னு வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த 300 × 2 USDT போட்டீங்கன்னா 600 USDT. அப்ப 600 × 90 ரூபாய் போட்டு பாருங்க எவ்வளவுன்னு, கிட்டத்தட்ட 54,000 ரூபாய் வருது. அப்ப 54,000 எடுத்துக்கிட்டு கண்டிப்பா சிஸ்டம் என்ன பண்ண போகுது, உங்களை தாய்லாந்து ட்ரிப்புக்கு அழைச்சிக்கிட்டு போகுது. இது ஒரு பர்டிகுலர் டைம் கிடையாது, தலைமுறையும் தாண்டி இது கண்டினியூ ஆக போகுது. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. பின்னாடி அச்சீவர்ஸ் வருவாரு, இது என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடைசியில வந்த நபர் கூட இதை அச்சீவ் பண்ணா தாய்லாந்து ட்ரிப்புக்கு போலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, கார் ஃபண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 USDT. இங்க 2 USDTங்கிறது சாதாரணமா சொல்லிட்டோம். ஆனா அதனோட வெகுமதி ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கு. 4வது லெவல்லையும் 5வது லெவல்லையும் 6வது லெவல்லையும் ஒட்டு மொத்தமா 1700 நபர்கள் வரும்போது ஈஸியா என்ன பண்ண முடியும், கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ண முடியும். என்னன்னா நேரடி இணைப்புல ஒரு 50 நபருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்போம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல தாண்டும் போது 100 200ன்னு மாறிக்கிட்டே இருக்கும். சோ ஈஸியா 1700ங்கிறத ரீச் பண்ணுவோம். அப்ப 1700 × 2 USDT போட்டு பாருங்க, 3400 USDT × 90 போட்டு பாருங்க, 3 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்ப பாருங்க 3 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள கார் ஃபண்டும் என்ன பண்ண முடியும், இங்க யூஸ் பண்ண முடியும். மேக்சிமம் நம்மளோட கனவுகள்ல ஒரு கனவாதான் நம்மளோட கார் ஃபண்ட் இருக்கும். அதுவும் நிறைவேற்றற்கு உண்டான வாய்ப்பு. அதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம 20 லட்சம் ரூபாய் காரை எடுத்துக்கிட்டு இங்க 20 லட்சம் தருமான்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் 20 லட்சத்துல 3 லட்சம் தரும். மீதி 17 லட்சத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கொடுத்து கார் என்ன பண்ண முடியும், வாங்கவும் முடியும். அப்ப பாருங்க சிஸ்டம் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது. முதல் டைம் வித்ட்ரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 20 USDTக்கு எந்தவித கண்டிஷனும் கிடையாது. 2வது டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வித்ட்ரா கொடுக்கும்போது 20 USDTக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 0.5 USDT பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடியாவும், 20 USDTக்கு மேல எத்தனை USDT கொடுத்தாலும் 5% ஈக்குவலண்டான USDT ஹெல்பிங் ஐடியா போக போகுது. ஹெல்பிங் ஐடியா எங்கேயும் போக போறது இல்ல, பேசிவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிட்டு, இதுவரைக்கும் பொறுமையாவும் அழகாவும் இந்த தருணத்துல கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம கொடுக்கக்கூடிய 30 USDTல இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது. சோ இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை உள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் பயன்படுத்த முடிவு செஞ்ச அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்மளோட வாழ்க்கையோட பொருளாதாரத்தை நம்ம தான் மாத்தணும், நம்மளை சார்ந்த நபர்களையும் நம்ம தான் மாத்தணும். அந்த பொறுப்போட உணர்ந்து அத்தனை நபர்களும் செயல்படுவோம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சு, விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.